ஒருவேளை நீங்கள் ஜோசியர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? அதை சொல்கிறேன். அதாவது 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அவர் ஜோசியர்னா அவர் அன்னைக்கு அவருக்கு எப்படி மூடு இருக்கோ அதே மாதிரி தான் பலன் சொல்லுவார். அவருக்கு நல்ல மூடில் இருக்கார் ஜோசியர் அப்படின்னா நல்லா சூப்பராக பலன் சொல்லி பாசிட்டிவாக சொல்லி அனுப்புவார். மூடு சரியில்லை அப்படின்னா ஏற்கனவே பயத்தில் போயிட்டு இருக்கிறவனை இன்னும் ரொம்ப பயம்புறுத்தி விட்டுருவார். ஸோ அன்னைக்கு அவருக்கு மூடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் சொல்லுவார். 2ல் சந்திரன் இருக்கிறவர். அதே மாதிரி 2ல் செவ்வாய் இருக்கிறவர் வெட்டு 1 துண்டு 2 இதுதான்ப்பா பலன், இதை மீறி எல்லாம் இது கேட்காத அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவார். ரொம்ப பிரச்சனைங்க வீட்டில் அப்படின்னா இதெல்லாம் தேராது, டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணு அப்படின்றவர். இல்லைங்க வேறு வழி இல்லையா, ஒரு வழியும் கிடையாது கிளம்பு அப்படின்ற மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். 2ஆம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா அவரை நிறைய கால்குலேஷன்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில், ஸோ அதனால் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கில் அது தாங்க போட்டிருக்கு, நீங்கள் வேணால் புக்கை பாருங்கள் அப்படின்னு புக்கே எடுத்து காட்டுவார். ஸோ புக்கு ஜோதிடர், புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே பலன்களாக சொல்லுவார். அவர் படித்த கால்குலேஷன் அதை பேஸ் பண்ணி பலன்கள் தெளிவாக சொல்லுவார். இப்போ அதே 2ல் குரு ஒருத்தருக்கு இருக்கார். அந்த ஜோசியர் எப்படின்னா நல்ல சாஃப்ட் ஸ்போக்கன், நல்லா சாதாரணமாக பேசுவார், நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு. ஆனால் பலன்களை விட பரிகாரங்கள் அதிகம் சொல்லுவார். அவர்கிட்ட போய் உக்காந்தாலே ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிடுவார், இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. இவர் சொல்கிற கோயிலெலாம் போய் முடிக்கிறதுக்கே அடுத்த 2-3 மாதம் எல்லா வேலையும் விட்டுட்டு கோயிலாக சுற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ அதே 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவரும் நல்ல சாஃப்டாக பேசக்கூடிய நபர் தான், நல்ல ஜோதிடர். பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும், லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட். பெண்களுக்கு அதிகம் பிடிச்ச ஜோதிடர் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவர். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்குது. சனி இருந்தாச்சுனாலே கர்மக்காரகன். ரொம்ப அதிகப்படியாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள்லாம் சொல்லக்கூடியவர் இவர் தான். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரை நல்லா ஒரு லெவலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர் இவர் தான். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்க ஒருத்தருக்கு அப்படின்னா அவர்கிட்ட போய் உக்காந்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் சொல்கிறாரோ இல்லையோ தன்னை பற்றி தற்பெருமை தான் ஓவராக சொல்லுவார். உனக்கு தெரியுமா அந்த எம்எல்ஏ என்கிட்ட தான் பார்த்துட்டு போனான், இந்த எம்பி என்னை கேட்காம அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அவருடைய பெருமைகளை பற்றி அதிகமாக பீத்திட்டு இருப்பார். அதே 2ல் ராகு இருக்கார் அப்படின்னா அவர் ரொம்ப ஓவராக பேசுவார், பெருசாக ஒரு பில்லை போட்டு அனுப்பிச்சிடுவார். இதெல்லாம் பண்ணியே ஆகணும், உன் ஜாதகத்தில் பார்த்தியா செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம், பரிகாரம் பண்ணியே ஆகணும், 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய பில்லை போட்டு கறந்துடுவார்.